வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் தொழிலாளி ஒருவர் பலி. டிஎன் புதுக்குடி விநாயகர் கோவில் தெரு பண்டார மகன் மணிகண்டன், வயது 49. அங்கு ஒரு ஓட்டலில் டீ மாஸ்டராக பணிபுரிந்து வந்தார். இவர் நேற்று புளியங்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற ஆம்னி பேருந்து விரைவாக வந்த ஆம்னி பேருந்து எதிர்பாராத விதமாக மணிகண்டன் மீது மோதியது. இதில் அவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்துள்ளார். தகவல் அறிந்ததும் புளியங்குடி காவல்துறை அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் இன்ஸ்பெக்டர் அவர்கள் மணிகண்டன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விசாரணை நடைபெற்று வருகின்றனர். ஆக புளியங்குடியில் டிஎன் புதுக்குடியில் வசிக்கும் மணிகண்டன் அவர்கள் பண்டாரம் அவர்களுடைய மகன் மணிகண்டன் டீ மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். சில வருடங்களாக அவர் குடும்பத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளது. இதை கவனித்து தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டராக நான் இதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.